ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக் கொஞ்சம் கேவலமான மைக்கு தான். யாரோ கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தாங்க, எக்கோ அடிக்குதுன்னு. ரொம்ப சங்கடமாயிருச்சு. நான் ஆல்ரெடி நினச்சேன், இது ஒரு மொக்க மைக்கு, என்ன பண்ணுறதுங்க, மைக் வாங்க கூட காசு இல்லை. நீங்கள் நினைக்காதீங்க ஏதோ என்னடா இவன் ஓவராக பேசுகிறான்ட்டு. உண்மை அதுதான், மைக் வாங்க கூட காசு இல்லை. சரி விட்டுருங்க, அது எதுக்கு இப்போ. நான் எப்படியே நல்ல மைக் ரெடி பண்ணுறேன். எனக்கு குவாலிட்டியான ஆடியோவும் வீடியோவும் தான் ஒரு வீடியோட சக்ஸஸ்ஸு. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். சாரி, கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, நல்ல மைக் வாங்கினா பேசுகிறேன். சரி ஓகே, இப்போது ஹாப்பி நியூஸ். ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது நாளைக்கு. 10th 11th 12th அகாடமிக் ஷெடியூலே கொடுத்துட்டாங்க. 10th 11th 12th மட்டும் இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா அகாடமிக் ஷெடியூலும் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸ்கூல் ஓப்பன் ஆக முடியும் பப்ளிக் எக்ஸாம் இப்போது, அண்டு உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இப்போ, குவார்டர்லி எக்ஸாம் இப்போ, எப்போ லீவு எல்லாமே சொல்லிட்டாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி என்னன்னா, 210 நாள் தான் எப்போவுமே ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். இந்த வருஷம் மட்டும் அதிகப்படுத்துகிறாங்களாம் ஒர்க்கிங் டேஸ். அது காரணம் வந்து லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலையா இருக்கலாம். 220 நாளாமா ஒர்க்கிங் டேஸ், டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். சரி, ஃபர்ஸ்ட் மிட்டம் எப்போ நடத்துகிறோம் பார்த்தாலும் ஜூலை லாஸ்ட் வீக், எக்ஸாக்டாக டேட் சொல்ல, ஜூலை லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் நடக்கும். கோட்டையில் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 20லேருந்து செப்டம்பர் 28 வரைக்கும் நடக்கும் இந்த வருஷம். 29 செப்டம்பர் 29லேருந்து அக்டோபர் 2 முடி கோட்டையில லீவ். சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க, டிசம்பர் 16ஆம் தேதி தான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதான். 23ஆம் தேதி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சுதான். இதில் என்ன தெரியுதுன்னா, கோட்டைகளுக்கும் ஹாஃப் இயர்லிக்கும் லீவ் இருக்க போகிறதில்ல எந்தெந்த எக்ஸாமுக்கும். ஹாஃப் இயர்லி வந்து 16ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி முடியுதான். ஹாஃப் இயர்லி லீவுன்னு பார்த்தீங்கன்னா 24லேருந்து ஜனவரி 2 முடி. அப்புறம் ரிவிஷன் 1க்கான டைம் டேபிளும் வந்துருச்சு. டைம் டேபிள் வரல, டேட் சொல்லிட்டாங்க. ரிவிஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆரம்பிக்குது ஜனவரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி ஜனவரி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2nd வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம். மார்ச் 12க்கு மேலே தான் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல 10 நாள். அதனால கண்டிப்பாக 1ஆம் தேதி வராது. மார்ச் 12ஆம் தேதிக்கு மேலே தான் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் வரும். ஸோ பப்ளிக் எக்ஸாம் டேட் வரைக்கும் சொல்லிட்டாங்க. நீங்கள் ரெடியாக என்னன்னு தான் தெரியல. லீவ் எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இனிமேலாவது படிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலுக்கு 10th 11th 12th கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துறேன். இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. படிக்க முடியாதவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்பவே நீங்க என்ன பண்றீங்க, இம்பார்ட்டன்ட் நம்பி படிக்காதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்கும் படிங்க. 10th 11th 12th. சரிங்களா? 11th வந்து ரொம்ப அலட்சியமா இருப்பீங்க. பப்ளிக் எக்ஸாம் ஏதோ குவாலிஃபைங் எக்ஸாம், ஆமா 11th சும்மாவாமா, 12th தான் நல்லா படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. 11th ஒழுக்கமா படிக்கலாம், 12th கஷ்டம். அது ரொம்ப முக்கியம். பேசிக்ஸ் கத்துக்கணும். அது கத்துக்கலைன்னா 12th ரொம்ப கஷ்டம். அண்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு மிக மிக முக்கியம் பப்ளிக்கு. கண்டிப்பா 10th ஸ்டாண்டர்ட் நல்லபடியா நம்ம சேனலை பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸோட இம்பார்ட்டனும் எல்லாம் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நம்மளை நம்பி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 10th 11th 12th பிளஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த வருஷம் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்துடும். வீடியோஸ் எப்படி வரும்னா, டீச்சிங் வீடியோஸ் வருமா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு எப்படியாவது நான் மேக்ஸ் படிக்க வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். ஒரு வீடியோவில் பல வீடியோ. ஸோ அதனால சப்போர்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் மீ. ஏன்னா நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், மைக் வாங்க கூட வைக்கல என்கிட்ட. உண்மை அதுதான். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, இல்லைன்னா நான் வந்து என்னங்க சொல்றேன், மைக் எனக்கு ராசியாலன்னு தான் சொல்லணும். 3 மைக் இருக்குங்க. ஒன்று போயா மைக்கு, ஒன்று வந்து டிஜிடெக் 1000 rupees, 4500க்கு ஒன்று வாங்கினேங்க. ஏழைக்காத்த 700 மாதிரி ஒன்று வாங்கினேன். பார்த்தா அது ஏதோ குவாலிட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் கேவலமான ஒன்று மைக்குங்க. 18,000 ரூபா 26,000 ரூபா ஏதோ மைக் இருக்கான். ராடுங்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுகளை வச்சு பேசுவாங்க. அது வாங்கலான்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா நான் என் ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் டைப் இல்லை, புரிஞ்சுதா? இப்போ வர ஃபோன் வந்து நான் புது ஃபோன் வாங்கியிருக்கேன். கேமரா டேமேஜ் ஆனதுனால புது ஃபோன் வாங்க வேண்டியதாக போச்சு. இப்போ ஹெட்ஃபோன் இல்லை, ஹெட்ஃபோன் அந்த பின் இல்லை. இப்போ வந்து சி டைப் தான். ஸோ அதனால ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் ஆக முடியும். ஸோ அதனால எந்த மைக்குமே எனக்கு சூட் ஆகலை. ஸோ அந்த ராடு மைக்கு இஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் சொல்ல எனக்கு ஒரு மாதிரி, நான் அப்பவும் நினச்சேன் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு. இப்போதான் புரியுது. ஸோ தேங்க்யூ. நீங்கள் எதாக இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 10th 11th 12th தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டேட்டை பற்றி? தேங்க்யூ. அப்புறம் நான் ஏதோ புலம்பிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, மன்னிச்சிருங்க.
மைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் சொன்னார், மைக்கு கேவலமாக இருக்குது, எக்கோ அடிக்குது, உங்கள் வாய் செக் பண்ணுங்கள், அது மைக்கு தான் காரணம். மைக்கு உடனே மாற்றிடுறேன், 1 வாரம் டைம் கொடுங்க, பார்க்கலாம். தேங்க்யூ.